ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரத்தம் குடல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ குடலும் 1/2 கிலோ ரத்தமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குடலை ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இதில் மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குடல் நல்லா வெந்துருச்சான்னு. பாருங்கள், குடல் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதையே தனியாக குடல் தனியாக நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ தாளிப்புக்காக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாயை நீளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற குடலை சேர்த்துக்கலாம். ரத்தத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருப்பாங்க. நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொங்கு ரீஜியனில் இந்த ரத்தம் குடல் பொரியல் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு ஒரு முறை கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு இருக்குங்காட்டி ஒரு முறை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டான ரத்தம் குடல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.